ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவன் நம்மளோடு பேச வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு கேட்போமாக. பரலோக பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு அப்பா இருதயத்திலும் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க அப்பா கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். அநேகருக்கு அப்பா நீர் பேசுவீராக, மறைத்து பேசுவீராக. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிச்சு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தருடைய பெட்டி கித்தியேனாகிய ஓபேத் யாதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் யாதோமை வீட்டையும் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருக்காக எதையாயும் செய்யுங்க, அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், கர்த்தருக்காக எதையாயும் செய்யுங்க, அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், ஓபேத் யாதோம் என்ன பண்ணாங்க, அவன் என்ன பண்ணான், கர்த்தருடைய பெட்டியை அவனுடைய வீட்டில் வைத்தனால அவனுக்கு என்ன ஆச்சு, அவனையும் அவன் வீட்டார் அனைவரும் என்ன பண்ணார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு முன்பாக வைக்கும் அவருக்காக நம்ம எதையாக செய்யும் பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுவார், உண்மையாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஓபேத் யாதோமின் வீட்டை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? இல்லை, அவருடைய காரியத்தில் நம்ம செய்யும் பொழுது நம்மளையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அப்படியாக தான் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த இதோட ஒரு பின்னணி என்னன்னா, தாவீது முதலாவது ஒரே ஒரு 2 கோத்திரத்துக்கு தான் அவன் ராஜாவாக இருந்தான். சவுல் இறந்த பிறகும் மீண்டுமா என்ன பண்ணான், அந்த 12 கோத்திரத்துக்கும் ராஜாவான பொழுது, அவன் ராஜாவாக ஆகிட்ட பொழுது அவன் என்ன பண்ணுறான், நல்ல மாளிகையில் தாவீது இருக்கிறதுனால என்ன பண்ண, தாவீதுக்கு ஒரு இது, நான் நல்ல ஒரு மாடி வீட்டில் நல்ல சொகுசாக இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்கிறது, ஒரு பாலடைந்த இடத்துல இருக்குது. என்ன பண்ணான், அதை எடுத்துகிட்டு நம்மளுடைய அதான் தாவீதின் நகரத்தில் வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய தேவனுக்காக நம்ம ஒரு இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். என்ன பண்ணுறான், அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரான். பாருங்க, அது என்ன, பால யூதா 2வது வசனத்தை படிங்க. அந்த 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை படிக்கலாம். ம் ம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பால யூதாவிலிருந்து தாவீது நகரத்துக்கு எருசலேமுக்கு என்ன பண்ணாங்க, கொண்டு வரும்பொழுது தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. கொண்டு வரும்பொழுது அந்த ஒரு ரதத்தில், அந்த புதிய ரதத்தில் கொண்டு வரும்போது ஒரு இடத்துல வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு காளைகள் அது ஒரு காலை என்ன ஆச்சு, மிரண்டு போயிட்டு கொஞ்சம் ஆட்டம் கொடுத்தனால கர்த்தருடைய பெட்டி கீழே விழும்போது என்ன பண்ணாங்க, போய் ஒரு ஊசா என்ற ஒரு மனிதன் என்ன பண்ணான், அதை போய் பிடிச்சினான். ஹல்லேலூயா. அவன் பிடித்ததுனால அவன் அங்கேயே என்ன ஆனால் செத்தான் என்று வேதத்தில் நம்ம எழுதிக்குது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம இப்போ ஒரு கேள்வி வைக்கலாம், அவன் கர்த்தருடைய பெட்டி கீழே விழக்கூடாதுன்னு தானே பிடிச்சான். நான் இப்போனா வசனம் கர்த்தருக்காக எதையும் செய்தால் கர்த்தர் நமக்கு யாவிச்சு, ஆனால் அவன் கர்த்தருடைய பெட்டியை தானே பிடிக்க போனான். ஆனால் இதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பெட்டியை பிடிக்கணும், அதுக்கு ஒரு என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சமூகத்துக்கு தகுதி மட்டும் இல்லை, ஏன்னா ஆண்டவர் முன்பாக என்ன பண்ணிக்கிறாரு, அந்த பெட்டியை யாரை தான், லேவியர்கள் மாத்திரம் தான் என்ன பண்ணோம், சுமக்க வேண்டும் என்று கட்டளை இருக்குது. ஹல்லேலூயா. லேவியர்களுக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணோம், அந்த பெட்டியை சுமக்க வேண்டும் கட்டளை இருக்குது. ஆனால் என்ன பண்ணான், இவன் துணிந்து போயிட்டு என்ன பண்ணான், போயிட்டு அவனோட இது நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்போம், கீழே விழு போகுதுன்னு பிடிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு பரிசுத்தம் உள்ளதாக இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல் நம்ம கர்த்தருக்காக எதையாயும் செய்யும்போது ஏனோ தானே நம்மளால் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. கர்த்தருக்காக எதையாயும் செய்யணும், உண்மையாக செய்யணும். என்ன பண்ணோம், உண்மையாக செய்யணும். கர்த்தருக்காக எதையும் செய்யலாம் நம்ம முழு மனதோடு. சில நேரத்தில் நமக்கு அநேக காரியம் சொல்லும், அடாடா கர்த்தருக்காக இல்லை, நார்மலாகவே ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மேனேஜர் ஏதாவது வேலை செய்யலாம், மேனேஜரை திட்டிக்கினே என்ன பண்ணுறது, அநேக நேரத்தில் நம்ம வேலை செய்யணும். நாடாவேன் இவனுக்கு தான் சம்பளம் தாங்க, இவன் வேலை செய்ய மாட்டான், நம்மளும் என்ன பண்ணுறோம் வேலை. அதுபோல் நம்ம முறுமுறுத்து கொண்டே அநேக நேரத்தில் நம்ம காரியங்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர்னா
பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது கோலியாத்தை சவுலால் கூட அடிக்க முடியும். ஏன்? சவுல் என்ன பண்ணான்? நல்ல யுத்த வீரன். ஆனால் ஏன் தாவீதை கொண்டு ஆண்டவர் செய்தார்? அவன் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டான். 3 வேலை என்ன பண்ணான்? அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆடு தான். ஆடுகளை மேய்க்கும் போது அவன் என்ன பண்ணான்? அந்த வேலையில் அவன் என்ன பண்ணான்? உண்மையோடு ஆண்டவர் ஆதரித்து கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஏன்னா சவுல் மேலே இருந்தது பிசாசு கிரியை. ஹல்லேலூயா. அந்த அடுத்ததாக அந்த காரியத்தில் இருக்குது, தாவீது அந்த மியூசிக்கை வாசிக்கும் பொழுது தான் அந்த சவுலுக்குள்ளே இருந்த அசுத்தாவி அவனை விட்டு விலகி போயிட்டு. ஹல்லேலூயா. அசுத்தாவி பிடித்தவன் ஜெயத்தை கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம உண்மையாக இல்லைன்னா கர்த்தருடைய நமக்காக யாவையும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்யும் பொழுது எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், அதுக்கப்புறம் நேர்மையாக இருக்கணும், கர்த்தருக்காக முறுமுறுப்பு இல்லாமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சபையில் அநேக காரியங்கள் இருக்குது, எந்த காரியம் இருந்தாலும் நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ணுவோம்? உண்மையாக ஆண்டவர் நமக்கு பொறுப்பு கொடுத்தா தான் அல்ல, எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் நம்ம என்ன எப்படிப்பட்ட இருதயத்தை செய்யணும்? உண்மையாக செய்யணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணோம்? நம்ம ஆர்வமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய வசனம் இப்படி தான், கர்த்தரை தேடும்போது எப்படி தேடணுமா? சும்மா வந்து உட்காந்துட்டு போனால் இல்லை, உண்மையோடும் ஆவியோடும் ஆத்மாவோடும் நம்ம தேவனுடைய நம்ம சொல்ந்து கொள்ளும் பொழுது நம்மளை அவர் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம அவருக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி உனக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு மாளிகை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கட்டிட வேலையில் ஒரு டிராயிங் வரைகிறதுக்குன்னு ஒருத்தரை வந்து நியமித்திருக்காங்க. அந்த டிராயிங் வந்து ஒரு தூணுக்கு மறைவான இடத்துல அவன் டிராயிங் பண்ணியிருந்தான். எல்லா இடத்துலையும் முடிச்சிட்டான். அவன் அந்த மாளிகையில் எல்லா இடம் முடிக்கப்பட்ட பொழுது ஒரு தூணுக்கு பக்கத்தில் மேலே டிராயிங் பண்ணும் பொழுது எல்லா இடத்தையும் ஒரு மாத நாட்களில் முடிச்சிட்டான். ஆனால் அந்த தூணுக்கு பக்கத்தில் அவன் பண்ணும்பொழுது 1 மாதத்துக்கும் அதிகமாக இருந்தான். அதோட பெரிய இடத்துலாம் ஈஸியாக முடிச்சிட்டான். என்ன பண்ணான்? அதோட பெரிய இடத்துல டிராயிங் வரையெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிட்டான். ஆனால் அந்த தூணுக்கு மறைவாக யாருக்கும் அந்த இடத்துல போனால் அங்கே போய் பார்த்தா மட்டும் தான் என்ன தெரியும்? அந்த டிராயிங்கே தெரியும். ஆனால் அவன் தூணுக்கு மறைவாக அவன் செய்யும் பொழுது அநேகர் வந்து கேட்டாங்க, இங்கேன்னா யாரும் வந்து பார்க்க போதில்லை, எப்படின்னா வரைஞ்சி விட்டு போக வேண்டியதானே, ஏன் இவ்வளோ நேரம் நீ வரைஞ்சி நிற்கிறன்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான்? என்னை பார்க்குற தேவன். ஹல்லேலூயா. என்னை கடவுள் பார்த்து கொண்டுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்து யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்க, இங்கே ஒரு லைட் இருக்குதுன்னு யாருக்குன்னு தெரியுமா? முன்னாடி வந்தால் தான் இந்த தூணுக்கு பக்கத்தில் ஏதோ லைட் இருக்குதுன்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் தான் அந்த டிராயிங் வரைகிறதும் முன்னாடி இருந்து பார்த்தா அவங்க யாருக்குமே தெரியாது. அந்த கரெக்டாக அந்த தூணுக்கு நேராக வந்து பார்த்தா மட்டும்தான் அந்த டிராயிங் இருக்கிறதே தெரியுமா? ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல அவன் பெர்ஃபெக்ஷனை காமிச்சான். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் பார்க்கிறார் என்று என்ன பண்ணாவன்? பயந்து அதுக்கு என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணான்? அந்த வேலையில் உண்மையாக செய்தான். ஹல்லேலூயா. அவன் எப்படி வேணால் அந்த டிராயிங்கில் நார்மலாக கூட வரைஞ்சிட்டு போகலாம், பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் வரைஞ்சிட்டு போகலாம். ஆனால் அவன் பாருங்கள், அவ்வளோ பெரிய இடத்துலாம் ஈஸியாக முடிச்சிட்டான், சீக்கிரமாக முடிச்சிட்டான். அந்த சின்ன இடத்துல என்ன பண்ணான்? அவன் உண்மையாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம கொடுக்கப்பட்ட சின்ன காரியத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ எல்லாத்துக்கும் நம்ம முறுமுறுத்து கொண்டே எதையும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்காக நம்ம எதையாக செய்யணும்னா எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், முறுமுறுப்பு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணோம்? உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பலவீன நேரத்திலும் நம் தேவன் என்ன பண்ணார்? பலன் தருகிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பலத்தோடு செய்யும் பொழுது, உற்சாகத்தோடு செய்யும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? உண்மையாகவே ஆபேத் யாதோமின் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்போ அவனுக்கும் ஆபேத் யாதோமுக்கும் ஒரு பயம் வந்திருக்குமா? வராதா? ஏன்னா ஊசா தொட்டவனே என்ன ஆயிடுச்சு? செத்து போட்டான். அப்போ அவங்க வீட்டில் வைக்கணும்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய பெர்ஃபெக்ஷனை ரெடி பண்ணியிருக்கணும். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணியிருக்கான்? அந்த வீட்டெல்லாம் போயிட்டு அவன் என்ன பண்ணான்? க்ளீன் பண்ணியிருக்கணும். ஏன்னா பழைய நாட்களில் என்ன, அந்த ஆசாரியர்களே தேவனுடைய சமூகத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவாங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகும்போதே 1 மாதத்துக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு அவங்க அந்த ஆலயத்தில் தான் இருப்பாங்க. பரிசுத்தத்தை அவங்கள சுத்திகரித்து கொள்வார்களாம். என்ன பண்ணுவாங்க? சுத்திகரித்து கொள்ளும். ஏன்னா கர்த்தருடைய பெட்டிக்கு நேராக போகிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கே அவ்வளோ வல்லமைன்னா அது ஆசாரிகள் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு கயிறு கட்டி தான் அனுப்புவாங்க. என்னது?
மணிக்கெல்லாம் கட்டிக்க. ஏன்னா அந்த மணி ஆடும்போது தானே அது அவன் உயிரோடு இருக்கிறான்ட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும். மணி ஆடலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கயிறை பிடிச்சி இழுத்துருவாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும்போது அந்த ஓபேத் யாதம் எப்படி அந்த அக்செப்ட் பண்ணியிருப்பான் பாருங்க. யார் தான் போனோம், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த பேட்டிக்கு நேராக போய் நிற்க முடியும். பிரதான ஆசாரியன் அதுவும் எப்படி சாதாரணமாக போய் நிற்க முடியாது. சாதாரணமாக வெறுமையாக ஆண்டவர் சமூகத்துக்கு போனான்னா அவனா அந்த இடத்துல இறந்து போயிடுவான். ஆனால் அவன் பாருங்க, ஒரு மாதத்துக்கு முன்பாக பர்ஃபெக்ஷன் தேவை. ஆனால் அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய கேள்வியெல்லாம் இருக்குமா இல்லையா? ஆபேத் யாதம்னு அவன் வீட்டில் வைக்கிறான்னா, அப்போ நான் ஆண்டவருக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அவன் என்ன பண்ணியிருப்பான்? முதலாவது பாவம் மன்னிக்க, ஆண்டவரே நான் எதாவது செய்தேன்னா ஒரு விஷயம் மன்னிக்கன்ட்டு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? க்ளீன் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? க்ளீன். எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இல்லாத எல்லாத்தையும் அவன் எடுத்து போட்டு இருக்கக்கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன ஆகும்? இறந்து போடுவான். ஏன்னா தொட்டவனுக்கே அவ்வளோ நிலமனா அந்த பெட்டி இருக்கிறது தான் அது எவ்வளோ பெரிய பரிசுத்தம் உள்ள இடத்துல அது வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் பரிசுத்தம் பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணான்? எந்த கேள்வியும் கேட்கல. என்ன பண்ணல? எங்கள் வீட்டிலாம் வைக்காதீங்க. ஐயோ என்ன பண்ணுங்க, எங்கள் வீட்டில் வைக்காதீங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டு ஜபத்தை கூட என்ன பண்ணுறோம், எங்கள் வீட்டில் இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் வச்சுக்கலாம் சாதாரணமாக சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறதுனால நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அது எங்கள் வீட்டில் ஜபமா வாங்க வீங்கன்னு சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் ஓபேத் யாதம் வீட்டில் பெற்ற ஆசீர்வாதம் நம்மளோட வீட்லேயும் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பாரனால் அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான்னு நம்ம இன்னொரு வசனத்தை மூலியமாக பார்க்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை. அடுத்ததாக 28வது வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணார்? யாக்கோபை இப்படியாக ஆசீர்வதித்து யாக்கோபோடு ஆண்டவர் என்ன பண்ணார்? இருந்தார். அவன் என்ன பண்ணான்? லாபான் என்றவன் அவன் மாமனார், அவனது முதலாளி. அவனா சொல்கிறான், யாருன்னா சொல்லுவாங்களா உன் சம்பளம் நீயே சொல்லுன்னு யாரா சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ண, உனக்கு இவ்வளோ தான்ப்பா சம்பளம் அப்படி தான் சொல்லுவாங்க தவிர உன் சம்பளம் என்னதுன்னு சொல்லுப்பா, நான் என்ன பண்ணுறேன் உனக்கு தரேன்ற. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எப்படின்னா கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபோடு இருந்தபடினால அவனுடைய சம்பளத்தை யார் தான் முடிவு பண்ண வேண்டும்? அவன் தான் முடிவு பண்ணான். ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தர் நம்மளோடு இருக்கணும்னா இருந்தார்னா நம்மளுடைய வருமானத்தை நம்மளுடைய ஆசீர்வாதத்தை யார் தான் முடிவு பண்ணுவா? நாம் தான் முடிவு பண்ணுறவர்களாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தர் நம்மளோடு இருக்கணும். நம்ம என்ன காரியங்கள் செய்ய வேண்டும்? முன்பாக நான் முன்னாடி சொன்ன பிறகு பரிசுத்தமாக இருக்கணும், முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கணும், கர்த்தரை உண்மையோடு பயபக்தியோடு தேடுவர்களாகணும். ஹல்லேலூயா. பயம் பக்தியும் இல்லைன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா என்ன ஆகும்? கர்த்தர் அந்த இடத்துல வந்து இருப்பாரா? துணிகரை இருந்துன்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? நம்மளை அடிக்க தான் செய்வார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தர் நம்மளோடு இருந்தால் எல்லா ஆசீர்வாதம் வரும். நம்ம சபைக்கு வந்து ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறதுனால மாத்திரமல்ல, அனுதினமும் கர்த்தரை நம்மளை தேட வேண்டும். அனுதினமும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறவராக. ஹல்லேலூயா. அவர் கிள்ளி கொடுக்குற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்குற தேவனாக இருக்கு. ஏன்னா அவருக்கு வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த இன்னொரு மனிதனை நம்ம குறித்து பார்க்கலாம். அதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-5 வரையும். ஆதியாகமம் 39 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே யாரை பார்த்து பார்க்கணும்? யோசேப்பை குறித்து பார்க்கணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஒரு அடிமையாக விற்கப்பட்டவனாக இருந்தான். பாருங்கள், கர்த்தர் அவனோடு இருந்தபடினால ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த எகிப்தியனுடைய வீட்டையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அந்த எகிப்தியனுடைய வீடு அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரமாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஒரு அடிமை கையில் யாருன்னா கொடுப்பாங்களா? ஹல்லேலூயா. ஒரு அடிமையாக வரான், அவங்ககிட்ட என்னப்பா வீட்டு சாவின்னு கொடுப்பாங்களா? வீட்டு சாவியை கூட கொடுக்க மாட்டான். இவன் என்ன பண்ணான்? வீட்டையும் கொடுக்குறான். வீட்டில் எல்லாத்துக்கும் இவன் தான் என்ன பண்ணான்? விசாரிப்புக்காரனாகவும் உயர்த்துறான். ஏன் அவனுக்குள்ளே இருந்த கர்த்தரை பார்த்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 2வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் யார் இருந்தபடினாலும் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான்? யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் என்ன பண்ணான்? அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்றதுக்காக தான் என்ன பண்ணுறான்னா, அந்த எகிப்தியன் அவன் வீட்டுக்குள்ளே அவனை எஜமானாய் மாற்றுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஒருவேளை நம்ம தகுதியே இல்லாமல் இருக்கலாம், சில நேரத்தில் தகுதி இல்லாதவளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் தாவீதுக்கு அநேக நேரத்தில் நம்ம சொல்லலாம். அவன் என்ன பண்ணான்? சின்ன பையன், எத்தனை வயசு? ஒரு 17 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். 17-13 வயதில் அந்த டீனேஜில் இருக்கிற பையன் ஒரு பெலிஸ்தியன் ஆகி அவ்வளோ யுத்த வீரனை அடிக்க முடியுமா? ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரியவங்களை அடித்து ஜெயிக்க முடியுமா? முடியாது. இது தகுதியற்ற, இது அன்குவாலிஃபைடு. ஹல்லேலூயா. யுத்த வீரர்களே என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. இராணுவ வீரர்களே அவனை பார்த்து பயப்படுறாங்க. அவங்களாம் இராணுவ வீரர்லாம் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணாங்க? அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் போருக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்க. அவர்களே பயப்படுறாங்க. ஆனால் சின்ன பையன் ஜெயிக்கிறானா? ஏன்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். ஆனால் நம்ம அநேக காரியத்தை நம்ம யோசித்து கூட பார்க்க மாட்டோம், இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமான்ட்டு. ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய அவர் நமக்கு பலனையும் தருகிறார். ஹல்லேலூயா. நம்மளை குவாலிஃபைட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துறது தான் தேவனோட கிருபை. ஹல்லேலூயா. அதனால் தேவன் நம்ம மேலே இருக்கிறபடினால நம்மோடு கூட இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்கலாம். நம்ம அநேக நேரத்தில் நம்ம தேவன் நம்மளோடு இல்லாமல் அவரை தேடாமல் இருக்கும்போது அநேக சோர்வுக்குள்ளாக போகிறோம், அநேக விதமான தோல்விக்குள்ளாக போகிறோம், அநேக விதமான வியாதி நமக்குள் வருது. கர்த்தர் நம்மளோடு இருந்தால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த பெட்டியோட ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கலாம். இந்த பெட்டி இருந்தனால அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு? ஆபேத் யாதவன். இந்த ஃபஸ்ட்டு படித்த வசனம் என்னதான் இருந்து? கர்த்தருடைய பெட்டி. அவன் வீட்டில் இருந்த அந்த வசனத்தை எடுத்து படிச்சுட்டு நம்ம போகலாம். 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கலாம். நானே படிக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி கித்தியேன் ஆகிய ஓபேத் யாதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் யாதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் எத்தனை நாள் ஆசீர்வதித்தார்? 3 மாதம் அவங்க வீட்டில் பெட்டிருந்து. அந்த 3 மாதம் தான் ஆசீர்வாதமா? இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோன்னா இது உங்களுக்கு நாங்கள் உற்சாகமாக சொல்லி இந்த வேலையில் முடிக்க நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் தலைமுறைகளுக்காக வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். 2 நாளாகமம் 26 1 நாளாகமம் 26 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தை படிக்கலாம். ஹல்லேலூயா,
பாருங்கள் எத்தனை தலைமுறைகள், 8 தலைமுறைகளுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நமக்கு மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளுக்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தை. ஏன்னா அவருக்காக எதையாவது செய்யும்போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து நம்மளுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதம் வந்து தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் நீங்கள் இந்த நாளில் பொறுப்பெடுக்கிறீங்க, நான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காக எதையாவது செய்து முடிக்கும்போது நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர்றாரு, நம்மளுக்கு மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிக்கே என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. எத்தனை தலைமுறை, 8 தலைமுறை. 8 தலைமுறைக்கும் நம்மளாம் பார்ப்போமா? குறைஞ்சி போனால் ஒரு 2 தலைமுறை தான் நம்மளால் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், 2 தலைமுறை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க 8 தலைமுறைகளுக்கும் தேவன் நம்மள பண்ணுறாரு. நம்ம எதாவது செய்யும் போது தான் ஆசீர்வாதம். இதை நினைப்பு வச்சுங்க, சும்மா வராது எதுவும் ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவருக்காக எதையாகலாம் உண்மையாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு உண்மையாக செய்ய வேண்டும். எதை செய்தால் பெர்ஃபெக்ஷனாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் எதையாகிலும் செய்தீர்களாம், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன் இங்கே பாரு, ஆபேத் யாதம் என்ன செய்தான் கர்த்தருக்காக, அவருடைய ஆலயத்தினுடைய பெட்டியை வீட்டில் வைத்தினான். ஹல்லேலூயா. நாமளும் கர்த்தருடைய ஆலயத்துக்காக எதையாக செய்தோம்னா அது எப்படிப்பட்டவர்களாக செய்யும், உண்மையாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையாக செய்யணும்னு சில நேரத்தில் புலம்பல், சில நேரத்தில் வேண்டாம் வெறுப்பாக செய்யாமே இருந்தலாம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக கர்த்தருடைய ஆலயத்துக்காக எதையாவது செய்யும் பொழுது உண்மையாய் மனப்பூர்வமாய் நம்ம பண்ணணும், செய்யும்போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியாக வசனம் சொல்லி, கொஞ்சத்தில் உண்மையுள்ளோன கர்த்தர் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக சின்ன வேலையில் இருந்தாலும், நம்ம சபையில் நிறைய வேலைகள் இருக்கும். என்னென்ன வேலைகள், பெருக்கிற வேலை இருக்குது, பாய் போடுற வேலை, சேர் எடுத்து வைக்கிற வேலை, இப்படின்ட்டு எத்தனையோ வேலைகள்லாம் இருக்குது. அதில் நீங்கள் ஆண்டவருக்கு சின்ன ஒரு காரியத்தை செய்தாலும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பெரிய வேலை தான் இல்லை, சின்ன வேலையை செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சின்ன வேலைகளை செய்தாலும் அது உண்மையாக செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்காக எதையாயிலும் செய்யும்போது கர்த்தர் நம்மளோட வீட்டையும் என்ன பண்ணுவார், கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட வீட்டை ஆசீர்வதிப்பார். எத்தனை தலைமுறைகள், 8 தலைமுறைகளுக்கும் நம் தேவன் நம்ம என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை தருகிறவராக. ஹல்லேலூயா. நம்ம இதனால் ஒரு பொருத்தனையோடு வைக்கணும். நம்ம கர்த்தருக்காக இன்றைக்கி இனிமேல் நான் கர்த்தருக்கு இது வரைக்கும் நான் செய்யலனாலும் பரவாயில்ல, இனிமேல் கர்த்தருடைய ஆலயத்துக்காக நான் எதையாக செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை உண்மையாக தருவார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், கர்த்தருடைய பெட்டி இருந்த நாள் அளவும் அப்பையும் ஆசீர்வாதம் செய்யும் போதும் ஆசீர்வாதம், அவன் செய்து முடிச்சுட்டான் அப்பையும் ஆசீர்வாதத்தை கடந்து வருது. ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். என்னென்னா இதோட எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்கா தேசத்தில் பீனட் பட்டருன்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, ஒருத்தன் ஆண்டவர் இடத்துல சமூகத்தில் ஜெபம் பண்ணானா, ஏன்னா ஆண்டவரே நான் உண்மை தேடின்னு நான் உமக்கு எல்லாமே செய்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வரலன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் என்ன எனக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சின்ன ஒரு வேர்க்கடலை காமிச்சாரான். என்ன காமிச்சாரு, அவன் என்ன பண்ணான், வேர்க்கடலை எப்படி ஆண்டவர் நான் ஆசீர்வதிக்க முடியும், வேர்க்கடலை வச்சு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும், வேர்க்கடலை சாப்பிட்ற பொருள் அதை வச்சா நான் என்ன ஆசீர்வாதமாக இருக்கும். திருப்பியும் போய் என்ன பண்ணுறான், ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணேன், நான் ஆசீர்வதிக்கப்பட எனக்கு வழியை திறந்து தாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் மீண்டுமாக என்ன பண்ணுறாரு, அதே வேர்க்கடலை காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவனுக்குள்ள தேவ கண்களை திறக்கப்பட்டது, அவன் இருதயம் திறக்கப்பட்டு என்ன பண்ணான், ஆண்டவர் சொன்ன இதை வைத்து நீ எதாகிலும் செய், என்ன பண்ண இதை வச்சு எதாயும் செய், உன் ஆசீர்வதிப்பான். அவன் என்ன பண்ணான், பீனட் அதான் வேர்க்கடலை என்னென்ன விதமான ஸ்வீட் செய்ய முடியுமோ அவனுக்கு தெரிஞ்ச ஸ்வீட்லாம் செஞ்சுட்டான். அப்போ செய்யும்போது தான் அந்த பீனட் பட்டர்ன்ட்டு ஒரு புதிதாக அமெரிக்கா தேசத்தில் இப்போ கூட என்னது அந்த பீனட் பட்டர்னால் இப்போ பெரிய ஃபேமஸ். எத்தனை விதமான பட்டர் வந்தாலும் அந்த பீனட் பட்டருக்கு ஒரு பேர் இருக்குது. ஹல்லேலூயா. அதை செய்துட்டு அவன் போயிட்டு மார்க்கெட்டில் விற்க போகும்போது என்ன பண்ணுறாங்களாம், அது எப்படின்னா ஒரு வருடத்துக்கு யாரெல்லாம் புது பொருட்கள் கண்டுபிடிச்சாங்க ஒரு எக்ஸிபிஷன் போல் வைப்பாங்க. இந்த நாளில் நான் கேமரா கண்டுபிடிச்சேன், புதுசாக கண்டுபிடிச்சேன், ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சேன், ட்ரெஸ்ஸில் இந்த மாடல் விதமான அப்படின்ட்டு விஞ்ஞானிகள்லாம் இருக்கும்போது இவன் என்ன பண்ணான், அந்த இடத்துல போய்ட்டு நான் போய் பீனட் பட்டர் கண்டுபிடிச்சேன்னு போயிட்டு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இது சொல்கிறதுக்காக. யாருமே என்ன பண்ணலாம், அவ்வளோ பெரிய இன்ஜினியர் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ண காத்து கொண்டு இருக்காங்க, நீ
வெறும் இந்த பீனட் பட்டர் எடுத்துன்னு வந்துட்டு அந்த வேர்க்கடலை இப்போ செஞ்ச எடுத்துன்னு வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறியான்ட்டு அவனை அமுச்சு உதாசீனப்படுத்தினாங்களாம். ஆனாலும் அவன் என்ன பண்ண விடாமல் என்ன பண்ணான், இதையாகியும் எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கன்னு கேட்கும்போது தான் அவனுக்கு ஒரு பிரேக் டைம் கொடுத்தாங்க. இந்த டீ டைமில் நான் 5 நிமிஷம் டீ டைமு, நீ இந்த 5 நிமிஷத்தில் என்ன பண்ணு, உன்னோட நீ செஞ்சதெல்லாம் சொல்லிவிட்டு உன்னோட பொருட்கள்லாம் எத்தனை காலி பண்ணு அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. டீ டைம் நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதே அந்த 5 நிமிஷம் தான் பிரேக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே டீ குடிப்பாங்களா, இவன் சொல்கிறத கேட்பாங்களா? டீ தானே குடிச்சிருப்பான். ஆனாலும் என்ன பண்ணான், அவன் போயிட்டு ஒருத்த சத்தமாக என்ன பண்ணான், அவனோட பொருள் எக்ஸ்பிளைன் பண்ணான். நீங்கள் வேணால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது அப்புறம் லாஸ்ட்டில் முடிஞ்சுட்டு அதை டேஸ்ட் பண்ணவும் அங்கே வந்து ஒரு சயின்டிஸ்ட் டேஸ்ட் பண்ணாங்களாம். இது மிகவும் அருமையாகுது, நான் இது போல் எந்த பொருளும் சாப்பிடுவதுன்ட்டு அந்த பொருளுக்கு ஒரு ஃபேமஸ் உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அது அப்போ மட்டும் அவன் ஆசீர்வதிக்கப்படலை, இப்போ கூட அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பீனட் பட்டரை செய்த குடும்பத்தினால அவன் தான் அந்த ஆர்ஜின், அவன் தான் என்ன பண்ணா உருவாக்கப்பட்டதுனால என்ன ஆகுது, அதை பார்த்து காப்பி பண்ண ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணுது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அவங்க வீட்டில் இப்போ அவன் தான் செய்தான், என்ன பண்ணா ஒரே ஒரு நபர் தான் செய்தான். ஆனால் இப்போ இருக்கிற சந்ததி என்ன பண்ணல, அதுக்கான ஒரு விலைக்குறையும் கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணுது, மாதம் ஒவ்வொரு பொருளும் விற்கும்போது இத்தனை % யாருக்கு போகுது, அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேருது. ஹல்லேலூயா. உலகத்திலேயே இப்படி இருக்குன்னா ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு சின்ன வேர்க்கல்லை வைத்து ஒரு மனிதனை உயர்த்தின தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக நம்ம எதையாய் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உண்மையாகவே நம்மளே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீர்களோ, நான் கர்த்தருக்காக எதையாக செய்ய போகிறேன் என்று ஒப்பு கொடுக்குறோம், எழுந்து நின்றவர்களாக கண்களை மூடி தேவனுக்கு நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஓ ரபா நத ரபா சந்த ரபா லப ரபா பமாம். ஹல்லேலூயா. ஓ ரபா 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 ரபாம். ஹல்லேலூயா. கண்களை மூடினவர்களாக ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உமக்காக எதையாய் செய்ய வேண்டும் அப்பா. நான் உமக்காக எதையா, உம்முடைய ஆலயத்துக்காக எதையாயும் செய்ய வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம பொறுத்தனை வைத்திருப்போம், செய்யாமல் தவறு விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதை செய்ய எனக்கு பலனை தாங்கன்னு கேட்போமாக. உண்மையாக உத்தமமாக உம்முடைய ஆலயத்துக்காக நான் சொன்ன பொருத்தனையில் நான் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக நீங்கள் இந்த நேரத்தில் பொருத்தனை வைக்கலாம், சில நேரத்தில் அதை மறந்து விடாதீங்க. பொருத்தனை வைத்தது மாத்திரமல்ல, அதை செய்து முடிக்கவும் ஆண்டவர்கிட்ட பலன் தாங்க. அநேக நேரத்தில் நம்ம மறந்து விடுகிறோம், சில கவலைகளினாலும் சில பிரச்சனைகள்னாலும் இந்த பொருத்தனையை மறந்து விடுங்க. ஹல்லேலூயா. ஆனால் பொருத்தனை பண்ணுகிறவர் அதை செய்து முடிக்கவும் வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தருகிறவரும் தேவன் தான். ஹல்லேலூயா. இதுக்கு விரோதமாக எத்தனையோ இந்த நீங்கள் வைக்கிற பொருத்தனையில் உங்கள் குடும்பத்தாரே உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய போகிறேன் என்று சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தாரே, உங்கள் சொந்த பந்தங்களே உங்களை வெறுக்கலாம். ஆனாலும் கர்த்தரை நீ விடாப்படியாக பிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அவருடைய நீங்கள் வைத்த இந்த பொருத்தனைகளுக்கு நீங்கள் உண்மையை உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை உண்மையாகவே ஆசீர்வதிப்பார். உங்களை மாத்திரமல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை விதமான பிரச்சனைகள் வரலாம், அந்த பொருத்தனைகளுக்கு எத்தனை விதமான எதிர்ப்புகள் வரலாம். ஆனாலும் அந்த பொருத்தனையை இழந்து விடாதுங்க. அது நீங்கள் கரெக்டாக செய்யும் போது கர்த்தருக்காக நாங்கள் என் கர்த்தருடைய ஆலயத்துக்காக நான் இதை செய்வேன் என்று ஏதாவது பொருத்தனை வைத்திருப்பதற்கான அதை உண்மையாக நிறைவேற்ற முடியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லமுள்ளவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்காக நான் இதை செய்ய போகிறேன் என்று உங்கள் இருதயத்தில் என்னென்னலாம் தோணுதோ அதை சொல்லுங்க. சொல்றது மாத்திரம் அல்லாமல் அதை செய்யவும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் இதை நீங்கள் செய்தீங்கன்னா கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன் என்று. ஹல்லேலூயா. இப்படி கூட கேட்கலாம், ஆண்டவரே, நமக்காக நான் இதை செய்கிறேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டும் என்று கேட்பீர்களா? உங்களுக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குதோ, வீடு கட்ட முடியாமல் இருக்கிற தடைகள் உடைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் வியாதியின் சூழ்நிலை மாறுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக எதையாய் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற வியாதிகள் மாறுகிறது, உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓபேத் யாதுமன் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய வீட்டையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார்.
இருக்கிறார். ஹalleluya. யாக்கோபு ஆசீர்வதித்த தேவன் உங்களோடும் கூட இருக்கிறார். யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஈசாக்கு பஞ்சத்துல விதைத்தான், அவனுக்கு உண்டான இந்த ஆண்டவர் 100 மடங்கு அறுவடை செய்தான். ஹalleluya. அவன் செழிப்புள்ள நாட்களில் விதைக்கல, மழை நாட்களில் விதைக்க, பஞ்சத்தின் நாட்களில் விதைத்த பொழுது கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்தார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்பொழுது இருக்கிற நிலைமையிலும் ஆண்டவருக்காக நீங்க எதையாவது செய்வீர்கள் என்று சொல்வீர்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை மழையை பெய்ய போகிறார். ஹalleluya. ஹalleluya. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க அர்ப்பணித்ததுக்கு விரோதமாக மாற்றோர் சதி செய்து உங்களை மதிப்பையும் கெடுக்கலாம், உங்க சொந்த பந்தங்களுக்கும் விரோதமாக எழும்பலாம். ஆனாலும் கர்த்தருக்காக நீ இதையா இழந்துருக்கலனா அதை மகிமையா எண்ணுங்க. கர்த்தர் மகிமையில கொண்டு சேர்க்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya, 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 ஹalleluya. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவ வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவ வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகினே அதை நித்தமும் காத்து பொருத்தனையில் அவர் கிருபை செய்ய அவர் கிருபை தருகிறார். கிருபை தருகிறார், விருதாவாகினே அழைப்பில் அவர் கிருபை தருகிறார். காத்து கொள்வே. ஹalleluya, 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 ஹalleluya,
கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வாயும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வாயும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணேன் வார்த்தைக்கு, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவிருக்கிறால் என்னை தருகிறேன். சொல்லுவோமாக, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் அப்பா. உமக்காக எதையாக செய்ய நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்ற அழைப்பீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் தாளந்துகளே, உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ, உங்களுக்கு என்ன தாளந்து இருக்குதோ, அதை கர்த்தருக்காக செய்வேன் என்று ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, நம்மள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கினார், அநேகருடைய பிரச்சனைகளை தீர்த்தார். அதே போல அநேகருடைய பாடுகளை சுமந்தார், நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார். அவருக்காக எதை ஆகியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தார். சீஷனை போல குரு நாம குருவை போல நாமளும் சீஷர்களாக இருக்கிறோம். நாமளும் அவரை போல செய்ய ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவர் அநேகருக்கு சுவிசேஷம் சொன்னார். நாம் அநேகரும் சுவிசேஷம் சொல்ல ஒப்பு கொடுப்போமாக. அவரை போலவே சுவிசேஷிக்க, அவரை போல பிரசங்கிக்க, அவரை போல ஜெபிக்க நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லுவோமாக. அவரை போல சிலுவையில் சுமக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டேன், கண்ணை அகற்றினேன், விண்ணை விட்டேன், கண்ணை அகற்றினேன், மண்ணின் வாழ் மண்ணின் வாழ்வாயும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்ற அழைப்பீர், உண்மையுள்ளவன் என்ற அழைப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தரான் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தரான் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், கபாரகாலம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்ப. ஒருவது கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தாங்குவார், அவரே உங்களை சுமப்பார். ஒரு நாளும் ஒரு வேளையிலும் அவர்
இருப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya, 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 கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்கிறோம் உங்களை அப்பா. விண்ணின் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா 30, 60, 100 பலன் தரட்டும் அப்பா. அநேகர் இந்த நாள்களும் அப்பா வைத்த பொருத்தனைகளை நிறைவேற்ற அப்பா நீர் அவர்களோடு பலனை தருகிறப்பா. நீ தாங்குவீர், நீ சுமப்பீர், தப்புவீர் ஆண்டவர் அப்பா. அப்பா அதோத்துக்கு அப்பனே செய்ய பலனத்தாக அப்பா செய்ததுக்கான கிருபையும் பலனை தந்ததுக்காக நன்றி. அது மாத்திரமல்ல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை பாராட்டும்பா. 8 தலைமுறைகளுக்கும் அதேவோட ஆசீர்வாதம் அப்பா வந்த ஒவ்வொரு தலைமையிலும் வந்து தங்கட்டும் ஆண்டவரே அப்பா. அப்பா இங்கே வந்த ஒவ்வொரு தலைமுறைகளும் ஆஸ்வதிக்கப்பட கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.